வெல்கம் டு உணவே உயிர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஷ்ரிம்ப் ஃப்ரை அண்ட் க்ளீனிங். ஷ்ரிம்பை க்ளீன் பண்ணுறத நான் வீடியோ எண்ணில் காட்டியிருக்கிறேன். இப்போது செய்ய தேவையான பொருட்கள்: 250 கிராம் ஷ்ரிம்ப் நல்லா கழுவி மஞ்சத்தூள் போட்டு எடுத்து வச்சுருக்கிறோம். ஆலிவ் ஆயில் தேவையான அளவு, மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன், எலுமிச்சை சாறு 1 டீஸ்பூன், கருவேப்பிலை 2 கொத்து, இஞ்சி 1 துண்டு, பூண்டு 8 பல், வெந்தயம் 1 டீஸ்பூன். ரவை நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கிறோம். வீடியோ கடைசியில் க்ளீன் பண்ணுறத காட்டியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம 8 பல் பூண்டு 1 துண்டு இஞ்சை ஆட் பண்ணியிருக்கிறோம். அது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் எலுமிச்சை சாறு, 2 கொத்து கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம். இதை ரொம்ப தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது, லைட்டாக தான் தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுருக்கிறோம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஷ்ரிம்பில் இதை மேரினேட் பண்ண போகிறோம். நல்லா மேரினேட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் இதை மூடி வைக்க போகிறோம். 10 நிமிஷம் மேரினேட் ஆனதும் நம்ம எடுத்து ஃப்ரை பண்ணிடலாம். அடுப்பில் பேன் வச்சு ஹீட் ஆனதும் அதில் நம்ம தேவையான அளவு ஆலிவ் ஆயிலை ஆட் பண்ணிக்க போகிறோம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் கருவேப்பிலை கொஞ்சோண்டு போட போகிறோம். கருவேப்பிலை பொரிஞ்சதும் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற ஷ்ரிம்பை இதில் சேர்க்க போகிறோம். சேர்த்து நல்லா ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம். எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு சைடு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வச்சுருந்து திருப்பி விட்டு இன்னொரு சைடும் கோல்டன் ப்ரௌன் ஆனதும் எடுக்கணும். ஃப்ரை ஆகிடுச்சு, திருப்பி விட வேண்டியதுதான். நல்லா ஃப்ரை ஆனதும் எடுத்துடலாம். மீதி மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற ஷ்ரிம்பையும் நம்ம போட்டு எடுக்க போகிறோம். நம்மளோட கிறிஸ்பியான ஷ்ரிம்ப் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இது க்ளீன் பண்ணுறத நான் காட்டியிருக்கிறேன். கரெக்டாக தலையோட எப்படி க்ளீன் பண்ணணுன்றத நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போது க்ளீன் பண்ணுறத பார்க்க போகிறோம். ஷ்ரிம்புக்கு கீழே ப்ரௌன் கலர் ஹேர் ஒன்று இருக்கும், அதை கட் பண்ணி எடுத்துடணும். தலைக்கு மேலே ஹார்டான பகுதி ஒன்று இருக்கும், அதையும் கட் பண்ணி எடுத்துடணும். அதுக்கப்புறம் கீழே டெயிலுக்கு மேலே வந்து ஒரு சின்ன பகுதி இருக்கும், அதையும் கட் பண்ணி எடுத்துடணும். கட் பண்ணி எடுத்த பிறகு ஷெல்லுக்கு மேலே அப்டமன் கிட்ட சென்டரில் ஒரு கட் பண்ணணும். அதை கட் பண்ணால் தான் உள்ளே இருக்கிற நரம்பை நம்மளால் எடுக்க முடியும். நடுவில் கருப்பு கலரில் இருக்கும், அதை வெளில எடுத்துடணும். நடுவில் இருக்கிற நரம்பை எடுத்துடணும். இப்படி எடுத்த பிறகு தலையை நல்லா கழுவிட்டு மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கிற தண்ணியில் நம்ம சேர்த்துட்டோம். இதே போல் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி க்ளீன் பண்ணிக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உணவே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.